ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு ஒரு சாஸ் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். இந்த கேழ்வரகு மாவு இல்லைனா ராகி மாவுன்னு சொல்லுவோம். இந்த கேழ்வரகு மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அயன் சத்து, இரும்பு சத்து எக்கச்சக்கமாக இருக்கக்கூடியது. குழந்தைக்கு சூப்பராக வெயிட் போடக்கூடியதும். பேபியோட ஃபஸ்ட் ஃபுட்டே வந்து நம்ம கேழ்வரகு கஞ்சி தான் கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்து தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கேழ்வரகு மாவை ஸ்டவ்வில் வச்சு நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கலாம். இப்போ இது கூட நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா, இப்போ இது கூட நான் பன்னீர் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த துருவின பன்னீரை இந்த ராகி கஞ்சி கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து நல்லா டைரி ப்ராடக்ட் அப்படிங்கிறதால நம்மளுக்கு குழந்தைக்கு வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரோட்டீன் வந்து அதில் ஃபுல்லாக இருக்கிறதால குழந்தைக்கு ஹைட்டும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போது இது ஒரு 5 to 6 minutes நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சிட்டு உங்கள் குழந்தைக்கு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா ஃபைனலாக நாட்டு சர்க்கரை ஏதாவது சேர்த்துக்கலாம். இல்லை ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னா லிட்டில் பிட் ஆஃப் சால்ட் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். ஸோ குழந்தைக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பிரணேஷ்க்கு எப்போவுமே இதில் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்த்து கொடுப்பேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் 2 பொருளை வச்சு செய்யக்கூடிய வெயிட் அண்ட் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இந்த சூப்பரான பேபி ஃபுட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுட்டு செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே 2 பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து லைட்டாக வதங்கின உடனே இதில் வந்து கொஞ்சமாக ஆனியன் பொடிசாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இந்த பூண்டு வெங்காயம் 2மே நல்லா வதங்கின உடனே இதில் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கேரட்டும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்னென்ன வெஜிடபிள் இருக்கோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். இந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைஸாக கொடுக்கும்போது நம்ம ஒரே நாளில் வந்து குழந்தை நிறையா வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட வைக்க முடியும். இது கூட நான் வந்து சுரைக்காய் இருந்தது இன்றைக்கி, அதுவும் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம், பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம். பச்சை பட்டாணி, பீன்ஸு, அதுக்கப்புறம் ப்ரொக்கோலி இருந்தால் சேர்த்துக்கலாம், பீட்ரூட் இருந்தால் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள் எவ்வளோ இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஸோ வெஜிடபிளில் பார்த்தீங்க அப்படின்னா மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. இப்போது இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைஸ்க்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துருக்கிறதால கேஸ் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம கழுவி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா அரிசி, அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அரிசி நான் நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது மொத்தமாகவே செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஸோ நம்ம குக்கரில் செய்கிறதுனால இது நல்லா சட்டுன்னு ரெடி ஆயிரும். இப்போ அரிசியை சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும், ஏன்னா நமக்கு சாதம் வந்து நல்லா குலைவாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு 4 விசில் விட்டோம் அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் அரிசி எல்லாமே நல்லா குலைவாக வெந்து வந்துடும். நான் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். 4 விசிலுக்கு அப்புறம் நம்மளுடைய ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக நல்லா குலைவாக வெந்துட்டுருக்கு. இதை நான் ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்சியில் சேர்த்து கொடுத்தா தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் மிக்சியில் சேர்த்து கூட 1 or 2 பல்ஸ் விட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி மேஷரில் வச்சு மேஷ் பண்ணி கொடுத்தா கூட குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இதை நான் வந்து நல்லா மேஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற மாதிரி நல்லா குலைவாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட ஃபைனலாக நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மிதமான சூட்டில் ஊட்டி விட்டோம் அப்படின்னா குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம ஒரே டைமில் நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம குழந்தைங்களை சாப்பிட முடியும். கொஞ்சம் நெய்யும் போட்டு அழகாக ஊட்ட முடியும். ஸோ இதை விட ஒரு சத்தான ஃபுட்டு நம்ம லஞ்சு கொடுக்கவே முடியாது. இந்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 5 துண்டு அளவுக்கு பனானா வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு கற்பூர வாழை அந்த பனானா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஆப்பிள் ஒரு 10 துண்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃப்ரூட்டையும் வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க அப்படிங்கிறதால இதை எல்லாமே நான் வேக வைக்கல, அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து குழந்தைக்கு சளி பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த பனானா ஆப்பிள் 2மே வந்து இட்லி பிளேட்டில் ஆவியில் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட நான் ஒரே ஒரு பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் ஒரு 4-5 ட்ரை கிரேப்ஸ் உலர் திராட்சை 2மே வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் மாதிரி ஏதாவது ஆயிருந்தது அப்படின்னா இந்த ட்ரை கிரேப்ஸ் பனானா 2மே கொடுக்கறதால உடனே சரியாயிரும். இந்த டேட்ஸு பனானா இது எல்லாமே குழந்தைக்கு நல்லா வெயிட் போடும். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக பியூரி மாதிரி அரைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை வந்து நல்லா ஃபைனாக பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட இப்போ நம்ம கொஞ்சமாக பால் வந்து சேர்த்துக்கலாம். 1 வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தை அப்படின்னா கொஞ்சமாக பசும்பால் சேர்த்துக்கலாம். 1 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தை அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஃபார்முலா மில்க் ஏதாவது சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இது கூட ஸ்வீட் வந்து நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த பேரிச்சம்பழம், ட்ரை கிரேப்ஸ், பனானா இதில் இருக்கிற ஸ்வீட்டே போதும். எக்ஸ்ட்ரா எந்த ஸ்வீட்டும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ குழந்தைக்கு வந்து ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற குழந்தைங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பால் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் ஊட்டுற பதத்துக்கு கொடுத்தா போதும். கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க டம்ளரில் ஊற்றி கொடுத்தா குடிப்பாங்க மில்க் ஷேக் மாதிரி அப்படின்னா நீங்கள்
பால் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மில்க் ஷேக் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து அழகாக குடிச்சிருவாங்க. இது வந்து சம்மர் டைமில் குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட உடல் சூட்டையும் வந்து குறைக்கும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா பட்டர் ஏதாவது சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா பட்டர் நல்லா காஞ்ச உடனே இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். ரவா சேர்த்து இதை வந்து இந்த நெய் கூட நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நெய் கூட ரவாவை வறுக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நெய் வந்து நல்லா வெயிட் கெயினும் ஆகும். டின்னருக்கு வந்து நெய் சேர்க்கலாமா அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ இது கூட நான் துருவின ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். ஆப்பிளை நல்லா துருவி வச்சிருக்கேன். நைட் வந்து ஆப்பிள் கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபுட்டு கூட சேர்த்து குக் பண்ணி தானே கொடுக்குறோம். ஸோ இந்த ரவா கூட சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக இடையில தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. ஆப்பிள் வந்து கொஞ்சம் ஒரு பாதி குக்கான உடனே இதில் கொஞ்சமாக பாதாம் பவுடர் இல்லைனா நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்க்காம கூட விட்டுறலாம், உங்கள் விருப்பம் தான். மார்னிங் எல்லாம் இந்த ஃபுட்டு செய்றீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு பாதாம் பவுடரோ இல்லை நட்ஸ் பவுடரோ போட்டு ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கலாம். குழந்தைக்கு நல்லாவே வெயிட் கெயினிங்கும் ஆகும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா இப்போது இந்த ரவா ஆப்பிள் ரெண்டுமே வந்து நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்துட்டுருக்குன்னு. இப்போது இந்த ரவா ஆப்பிள் ரெண்டுமே வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மேஷ் பண்ணிடுறேன். நீங்கள் கரண்டியே வச்சு மசிச்சா கூட நல்லா மசிஞ்சிருவாங்க. ஆப்பிள் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா கரண்டி வச்சு மசிச்சா நல்லா பியூரி மாதிரி ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். மேஷ் பண்ணுறது பால் சேர்க்கறது எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் செய்யணும். பால் வந்து ஆப்ஷனல் தான். பால் குடிக்கிற குழந்தையா இருந்தால் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பால் குடிக்காத குழந்தையா இருந்தால் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் மேஷ் பண்ணி மட்டும் ஊட்டி விட்டால் போதும். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி ஆப்பிள் பால் எல்லாமே நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். குழந்தைக்கு வந்து நல்லா தூக்கமும் வரும். இல்லை ஸ்வீட்டுக்கு வந்து நான் எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா ஆப்பிள் இருக்கிற அந்த ஸ்வீட்டே போதும். உங்களுக்கு ஸ்வீட் ஏதாவது தேவைப்பட்டால் ஃபைனலாக வந்து பாலெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஏதாவது சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊட்டி விடுங்க. மைல்டு ஸ்வீட்டாக இருக்கும், நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.